அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிஞர்களின் கருத்து, அவர்கள் எழுதிய புத்தகங்களிலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை விடவும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. விவேகானந்தர் ஞான தீபச்சுடர் 7 பக்கம் 270. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்துயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேசமா மரியா மகதலனே நேரிலே இந்த செய்தியை கண்டான். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கவிதைகள் தோத்திர பாடல்கள் 76. இயேசு கிறிஸ்து எனக்கு தெரிந்து குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் நாசரேத்தைச் சேர்ந்த இயேசு. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். ஒரு பாவமும் அறியாத இந்த மனிதர் மற்றவருக்காக மட்டுமின்றி பகைஞரின் நலனுக்காகவும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கே மீட்கும் பொருளானார். இது ஒரு நிறைவான செயல். மகாத்மா காந்தி. உலகெல்லாம் உய்ய வேண்டி உருக்கொடு மண்ணில் வந்தாய், நலமிகு ஓமையாலே ஞான சீலங்கள் சுற்றாய், கலகமும் கரவும் கொண்ட கண்ணிலாய் பேயை சாய்த்தாய், அழகிலா ஒளியே இயேசுயனே போற்றி போற்றி. திருவி கல்யாண சுந்தரனார். மண்ணிடை இயேசு மறுபடியும் வருவார் என்பது சத்தியமே. புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. விண்ணர சமயம் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே. என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவே நம்புவோமே. கவிஞர் கண்ணதாசன். இயேசு காவியம். இயேசு மீண்டும் வருகிறார். வருகையின் அடையாளங்கள். யுத்தங்கள் பல நாடுகளில் நடக்கும். பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பல தேசங்களில் உண்டாகும். ஒருவரை ஒருவர் கொலை செய்வார்கள். கடல் இரத்தமாகும். மீன்கள் செத்து ஒதுங்கும். காட்டு மிருகங்களால் பலர் கொல்லப்படுவார்கள். காடுகள் தீப்பிடித்து எரியும். கடல் அலைகள் முழக்கமாயிருக்கும். பாவங்கள் பெருகும். இவையே இயேசுவின் வருகையின் அடையாளங்கள். இயேசுவிடம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.